அனைத்து சித்த சொந்தங்களுக்கும் வணக்கம் ஐயா. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கும் அற்புதமான மருந்து வீர எண்ணெய். இதன் மகிமை அனுபவித்த வைத்தியர்களுக்கே தெரியும். நாங்கள் அளவிலிருந்து 2 மடங்காக இந்த மருந்தை செய்ததால் 2 மடங்கு தேங்காய்களை எடுத்துள்ளோம். இதுபோல் நன்றாக முற்றிய தேங்காயை உடைத்து பருப்பை எடுத்து கல்லூரலில் போட்டு இடித்து சிறிது கூட தண்ணீர் சேர்த்தாமல் இதுபோல் கல்கமாக இடித்து இதை ஒரு வெள்ளை துணியில் வைத்து பிழிந்தால் நமக்கு தனியாக பால் பிரிந்து வந்துவிடும். இந்த பாலை அப்படியே வைத்துவிட்டு நாம் இந்த மருந்தை துவங்குவதற்கு முன்பாகவே சுத்தி செய்த வீரம், 5ஆம் காய்ச்சல் வெடியுப்பு, சுத்தி செய்த நேர்வாழ பருப்பு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இவற்றை தனித்தனியாக கல்வத்திலிட்டு அரைத்து பட்டு போல், பிறகு இந்த 3 மருந்துகளையும் ஒன்றாக இதே கல்வத்தில் போட்டு இதுபோல் பட்டு போல் அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த இந்த சூரணத்தில் சிறிதளவு நாம் தயார் செய்து வைத்துள்ள தேங்காய் பாலை விட்டு ஒரு மெழுகு பதமாக வரும் வரை நன்றாக அரைக்க வேண்டும். அரைப்பதில் மிகவும் முக்கியம். இந்த அரைத்த விழுதை எடுத்து அப்படியே தேங்காய் பாலில் கலந்து நாம் நன்றாக கலக்கிவிட்டால் போதும். ஏனென்றால் இது நேரடியாக நாம் அடுப்பில் வைத்து தைலமாக காய்ச்சுவதற்கு செல்ல இருப்பதால் இதை இந்த தேங்காய் பாலில் நன்றாக கரைத்து விட வேண்டும். கரைத்த இந்த கலவையை அப்படியே எடுத்து ஒரு விறகடுப்பில் வைத்து இதில் உள்ள நீர்ச்சத்துக்கள் வற்றும் வரை மிகவும் மிகவும் கவனமாக சிறுதியாக இருக்க வேண்டும். இதில் முக்கியமான பகுதி என்னவென்றால் எரிப்பு தான். இதை அதிகமாக நெருப்பு வைத்தால் உடனடியாக அடிப்பிடித்துவிடும். நமக்கு மருந்து சரியாக முடியாது. இதை மருந்து முடியும் வரை ஒரு கரண்டியை வைத்து அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கொண்டே வர வேண்டும். முற்றிய தேங்காயாக இருந்தால் உடனடியாக இதுபோல் எண்ணெய் பிரிந்து வந்துவிடும். இதை இந்த மாதிரி சேகரித்து வைத்து விடக்கூடாது. இந்த எண்ணெய் கிண்டிக்கொண்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது ஒரு பொன்னிறமாக மாறும். அப்படி மாறும் பொழுது அந்த எண்ணெயை நீங்கள் சிறிது சிறிதாக இதுபோல் இறக்கி வடித்துவிட்டு மீண்டும் இந்த கலவையை அப்படியே அடுப்பில் வைத்து நீங்கள் கிண்டிக்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து எண்ணெய் மீண்டும் மீண்டும் பிரிந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த பிரிந்து வந்த எண்ணெயை முழுதும் எடுத்த பிறகு அந்த கலவை மணல் போல் ஆகிவிடும். அதுவரை நீங்கள் எண்ணெய் பிரித்து எடுக்கலாம். இந்த எண்ணெய் குளிர் வைத்த பிறகு இதுபோல் பாட்டிலில் அடைத்து நீங்கள் நேரடியாக நோய்களுக்கு கொடுக்கலாம். அதன் அளவு, அனுபானம் மற்றும் தீர்க்கும் நோய்களை பற்றி இந்த பதிவில் போட்டுள்ளோம். அனுபவத்தை பெற்று கூறுங்கள் ஐயா.